டாக்டர் என் பொறுமையை சோதிக்கிறீங்க. என்னங்க சொன்னதே என்னடா பண்ற என்ன இவங்க எப்படி இங்க காயத்ரி நீங்க யார் இவன்? உன் தம்பியா? இந்த பொண்ணு கேக்குறல யார் இந்த பொண்ணு? இவர் கல்யாணம் பண்ணிக்க போறது யாரு இவங்க எல்லாம்? என்ன நடக்குது? இருடா சொல்றடா இருடா. நான் சொல்றேன் தம்பி. உங்க அண்ணனை நாங்க கடத்திட்டு வந்ததுக்கு ஒரே காரணம் எங்க தலைவர். அவர் பழைக்கணும். போலீஸ் ஃபயரிங்ல அவர் நெஞ்சில குண்டு பாஞ்சிருக்கு. ஐயோ யார் நீங்கலாம்? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ கட்டிக்க போறவர் உனக்கு உயிரோட வேணும்னா அவரை ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லு. காயத்ரி நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அவங்க கிட்ட என்ன பேசிட்டு டேய் சூர்யா முதல்ல கூட்டிட்டு கிளம்புடா. காயத்ரி நீங்க கிளம்புங்க. டேய் எனக்கு என்னாலும் பரவாயில்ல நீ கிளம்புடா. நீ முதல்ல கிளம்புங்க இருந்தே. காயத்ரி நீங்க போங்க. கிளம்புங்க. டேய் ஓவரா பேசிட்டு ப்ளீஸ் 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 இருங்க கொஞ்சம் சூர்யா கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். அவசரப்படாத. ஏய் அடங்குடா. அப்போ ட்ரீட்மென்ட் பண்ணு. இப்ப பண்ண போறியா இல்லையா? எப்படி வசதி? கேக்குறாங்களே சொல்ல. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர்னா இப்படிதான் இருக்கணும். காயம் எப்ப சரியாகும்? தையல் எப்ப டாக்டர் பிரிப்பீங்க? ஒரு 3-4 days ஆகும். சரிங்க டாக்டர். அப்ப நீங்க கிளம்புங்க டாக்டர். வீட்டுல போய் நிம்மதி ரெஸ்ட் எடுங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் உங்க வேலையை பாருங்க. இனிமேல் எங்களால உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஆனா தையல் நீங்க தான் பிரிக்கணும். அது வரைக்கும் உங்க தம்பியும் நீங்க கட்டிக்க போற பொண்ணும் எங்க கஸ்டடியில தான் இருப்பாங்க. சார் ப்ளீஸ் காயத்ரி நீங்க முதல்ல கிளம்புங்க. நியாயமா நடந்துக்கிட்டீங்கன்னா நானும் நியாயமா நடந்துப்பேன். இல்ல சார் நான் சொல்றது இல்ல போலீஸ் அது இதுன்னு போனீங்கன்னா எதுவும் நடக்காது சார். நீங்க கொஞ்சம் காயத்ரி சூர்யா தெரியாது சார். அவங்கள விட்டுருங்க. அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உங்களுக்கும் இதுக்கும் கூட தான் சம்பந்தம் இல்ல. இப்போ நீங்க சம்பந்தப்படல. டேய் சூர்யா நீ கொஞ்சம் கிளம்புடா. காயத்ரி நீங்க அவங்க கூட போங்க. நீங்க வாங்க. போங்க சார். அவங்களுக்கு சார் நான் இல்ல சார். சூர்யா ஏய் நீ போற. நில்லு. சொல்றாங்கல்ல. சைலண்டா இரு. நில்லு. அவசரப்படாதமா. ஒண்ணும் ஆகாது. வீணா டென்ஷன் ஆகாதீங்க. 4 நாள் தானே கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாங்க இருக்கோம் இல்ல? அமைதியா இருக்கணும். வாங்க டாக்டர். கிளம்பி போனவ இன்னும் வரல. எங்க போனா என்ன ஆனா ஒண்ணுமே தெரியல. ச்சே, ஒரு போன் பண்றாளா? அதுவும் இல்ல. ஏன் அத்தை, இன்னைக்கு 4 இடத்துக்கு போறோம் வரோம். ஆத்திர அவசரத்துக்கு போன் கூட கையில வச்சுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா எப்படி? நீங்களாவது அவளுக்கு ஒரு போன் வாங்கி கொடுக்கலாம்ல. எனக்கும் கவலையா தான் இருக்கு லட்சுமி. ஆனா அவ எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சாலாவது போய் தேடி பார்க்கலாம். எந்த தகவலும் இல்லாம என்ன பண்றது? அவ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? நான் ரேணுகாவுக்கு ஃபோன் பண்ணேன்ப்பா.
அவ தெரியலன்னு சொல்றா. சுப்புலட்சுமிக்கு போட்டியா? என்ன கேட்கணும்? வாமா சுப்பு, உனக்கு 100 ஆயுசுமா. காயத்ரி உனக்கு ஃபோன் பண்ணாளா? காலையில வீட்டை விட்டு கிளம்பி போனவ இன்னும் வரலம்மா. தெரியலையா ஆண்டி, என்னாச்சு? உனக்கும் சொல்லாம அப்படி எங்க தான் போயிருப்பா? ஐயோ, காயத்ரி காணோம் தேடிட்டு இருக்கீங்களா? அதுக்கு அவசியமே இல்ல. என்னம்மா சொல்ற? டாக்டர் கௌதம் காணாம போயிட்டார்ல, அவரை தேடி கண்டுபிடிக்கணும்னு காயத்ரி சூர்யாவும் முடிவு பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலையா? என்னங்க இது? இவங்க மட்டும் தேடி கண்டுபிடிக்கிறது நடக்கிற காரியமா? இருங்க ஆண்டி, காயத்ரி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். காயத்ரி பாட்டி வீட்ல ஸ்டே பண்ணிருந்தப்போ அங்க சந்திரன் ஒருத்தர் இறந்துட்டால, அந்த கேஸோட குற்றவாளியை யார் கண்டுபிடிச்சது? சூர்யாவும் காயத்ரியும் தானே? அதே மாதிரி இதுவும் உங்களால முடியும்னு நாங்க தான் ஐடியா கொடுத்தோம். என்னம்மா இது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இதெல்லாம் நம்ம தகுதிக்கு மீறிய செயல். வேற வழியே இல்லைன்னா கடைசியில போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும். தேவையில்லாம பதட்டப்படாதீங்க அங்கிள், காயத்ரிக்கு ஒண்ணும் ஆகாது. ஒரு நிமிஷம் இருங்க. என்னம்மா? போன் நாட் ரீச்சபிள்னு வருது. ஒருவேளை காயத்ரி இங்க வேணா சொல்லாம இருக்கலாம். ஆனா சூர்யா அவங்க வீட்டு சொல்லிட்டு தானே போயிருப்பாரு. அங்க விசாரிச்சு தெரிஞ்சு போயிட்டு போகுது. ஆமா மாமா, எனக்கு என்னமோ இவங்க சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம நேர்லயே போய் விசாரிச்சிடும். சரி லட்சுமி, நாங்க அங்க போய் கேட்டுட்டு வந்துடுறோம். அதுக்குள்ள காயத்ரி வந்தான்னா எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க. ஆண்டி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, காயத்ரி நிச்சயமா வந்துருவா. அழாத கோமதி, கௌதம் ஒண்ணு ஆகாது. நீ இப்படி அழுது உன் உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுதுன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆயிட்டு போட்டுங்க. என் பிள்ளை எங்க போனா என்ன ஆனான்னு எனக்கு தெரியல. நான் மட்டும் எதுக்குங்க நல்லா இருக்கணும்? செத்து போறேங்க, நான் செத்து போறேன். அம்மா என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசாத. கௌதம் வந்துருவான், கொஞ்சம் இரு. ஏய், எனக்கு நீ ஆறுதல் சொல்றது, உனக்கு உங்க அப்பா ஆறுதல் சொல்றது, அவருக்கு நான் ஆறுதல் சொல்றதுன்னு இப்படி கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கோம். இந்த நிமிஷம் வரைக்கும் என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இங்க பார், கௌதம் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல. ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அவனால ஃபேஸ் பண்ண முடியும். நீங்க சொல்றது என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குதுங்க. இத்தனை வருஷம் சின்னவ இல்லாம இருக்கணும்னு விதி இருந்துச்சு. இப்பதான் அவன் கிடைச்சான்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். திடீர்னு பெரியவனுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரணுமா? சூர்யா போயிருக்கான்ல, கௌதம் எப்படியும் கூட்டிட்டு வருவான். நீ கொஞ்சம் அமைதியா இருமா. இருக்கம்மா, இருக்க. இன்னைக்கு முழுக்க என் உசுரை எப்படியாவது கையில புடிச்சிட்டு இருக்க. ஆனா இன்னைக்குள்ள என் புள்ள வீடு வந்து சேரல. நாளைக்கு காலையில கண்டிப்பா என் உடம்புல உசுறு இருக்காதுடி. இருக்காது. அம்மா, கௌதம், 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 ஏய் கௌதம், வந்துட்டியாடா? கௌதம், உனக்கு ஒண்ணு ஆகலையே? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. எங்கடா போன? உன்னை காணோம், எவ்வளவு துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுமோனே பயந்துட்டோம். கௌதம், உன்னை யாரோ கடத்திட்டு போனாங்கன்னு தெரிஞ்சதுல இருந்து மனசு இருப்ப கொள்ளாம எப்படி தவிச்சிட்டு இருந்தது தெரியுமா? என்னடா ஆச்சு? எங்கடா போன? ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது? பதட்டப்படாதீங்கம்மா, நிதானமா இருங்க. நான் முழுசா என்ன நடந்ததுன்னு சொல்றேன். எனக்கு ஒண்ணும் இல்ல, பாருங்க, நான் நல்லா தானே இருக்கேன். பத்திரமா திரும்பி வந்திருக்கேம்மா. அப்பா, அம்மா வனிதா, சூர்யா எங்க தேடி அலைஞ்சிட்டு இருக்கான்னு தெரியல. கௌதம் வந்த விஷயத்தை சீக்கிரம் ஃபோன் பண்ணி சொல்லுமா. இல்ல இல்ல பா, ஒரு சின்ன ப்ராப்ளம்ப்பா. என்ன ப்ராப்ளம்டா? முழுசா சொன்னாதான் உங்க எல்லாருக்கும் புரியும். என்னை தேடி
சூர்யாவும் காயத்ரியும் நான் இருந்த இடத்த கண்டுபிடிச்சு அங்கேயே வந்துட்டாங்க. அப்ப அவங்க எங்கடா? அவங்கள பிடிச்சி வச்சிருக்காங்கம்மா. ஐயோ ஐயோ கடவுளே, என்னடா இதெல்லாம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இருமா, பயப்படாதீங்கம்மா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அந்த ஆளுக்கு தையல் பிரிக்க 4 நாள் ஆகும்னு சொன்னேன். அது வரைக்கும் இவங்க இருக்கட்டும், நீ போயிட்டு வான்னு என்ன வலுக்கட்டாயமா அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. என்ன சொல்றீங்க மாப்பிள்ளை? என் பொண்ணு அங்க விட்டுட்டு வந்துட்டீங்களா? என்ன மனுஷங்க நீங்க? கல்யாணம் ஆக போற பொண்ணு ஏதோ பொறுக்கி பசங்க கிட்ட பணைய கைதே விட்டு வந்திருக்கீங்க. இல்லைங்க அவ்வளவு குமார். சொல்லலாமா? இல்ல, இப்படிதான் நான் இருப்பீங்களா நீங்க? இல்லைங்க குமார், நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க கொஞ்சம் சம்மந்தி, நீ முதல்ல உட்காருங்க. நீங்க அதெல்லாம் இருக்கட்டுங்க. என்னங்க உங்க புள்ள இப்படி சொல்றாரு? ஒரு பொண்ண போய் இப்படி தனியா விட்டுட்டு வருவாங்களா? கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? அங்கிள் நீங்க பயப்படாதீங்க. சூர்யா காயத்ரி கூட தான் இருக்கான். அடிச்சி வாய மூடு. வெக்கமா இல்ல உனக்கு? நீ எங்க வந்த? உன்னை யார் இங்க வர சொன்னா? சூர்யா விட்டு வந்தானா? சூர்யா அவனா பெரிய வீரனா? அடிச்சா ஏந்திரிக்க முடியாத நோஞ்சான் அவன். அவனை விட்டு வந்துட்டானா இவன்? குமார், கொஞ்சம் அமைதியா இருப்பா. என்னங்க அமைதியா இருக்கணும்? இல்ல நாங்க ஏங்க அமைதியா இருக்கணும்? நானும் ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. கடைசியில எல்லாம் நல்லபடியா முடியும்னு பார்த்தா உங்க பையன் எவ்வளவு பெரிய சுயநலவாதியா இருக்கா? ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அங்க என்னால எதுவுமே பண்ண முடியல. என்னாலன்னு இல்ல, யாராலுமே எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ஒரு பெரிய கேங். ஒவ்வொருத்தருமே தே ஆர் வித் வெப்பன்ஸ். அங்க என்னால எதுவுமே பண்ண முடியலங்க குமார். அப்படியாப்பட்ட ஆளுங்க கிட்டயா என் பொண்ணை விட்டுட்டு வந்தீங்க? அங்கிள் நீங்க கொஞ்சம் வேற வழி இல்லைங்க அங்கிள். அடிச்சி வாய மூடு. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண காப்பாத்த வக்குல உனக்கு கழட்டி விட்டுட்டு வந்ததுக்கு காரணமா சொல்ற நீ? தம்பி, இப்படி எல்லாம் பேசாதீங்க. இவன் வேணும்னே இப்படி பண்ணிருக்க மாட்டான். என்னம்மா வேணும்னே பண்ணிருக்க மாட்டான், வேண்டான்னு பண்ணிருக்க மாட்டான். கடைசியில மாட்டிட்டு அங்க கஷ்டப்படுறது எங்க வீட்டு பொண்ணுமா? தம்பி, நம்ம கையை மீறி விஷயம் போயிடுச்சு. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? பண்ணணுங்க, ஏதோ பண்ணணும். ஏன்னா மாட்டிட்டு இருக்கிறது எங்க வீட்டு பொண்ணு. நல்லா இருக்கே கதை. அது சரி, தான் உசுர பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க பையனை காப்பாத்த எங்க பொண்ணு வந்தால, அதாங்க அன்பு, அதான் அக்கறை. ஆனா தா தப்பிச்சா போதுன்னு ஓடி வந்துட்டான்ல, இதுக்கு பேரு துரோகங்க. குமார் ப்ளீஸ் வாய மூடு. உனக்கெல்லாம் ஒரு கல்யாணம், ஒரு குடும்பம் மண்ணாங்கட்டி. குமார், நீ கொஞ்சம் பேசாம அமைதியா இருப்பா. மாமா சும்மா இருங்க மாமா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நல்ல வேலை காயத்ரி நம்ம இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல. கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி பாருங்க எப்படி கழட்டி விட்டு வந்திருக்காங்க. இவனுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம் எங்கேயோ கழட்டி விட்டு எப்படியோ போயிருப்பான். ஏன்னா திமிரு இல்ல, பணம் இருக்கு, படிப்பு இருக்கு, திமிரு. நீ மட்டும் நல்லா இருக்கணும். அதெல்லாம் பார்த்து பொண்ணுங்களா வந்து கியூல நிப்பாங்க இல்ல? எதுக்கு குமார் அனாவசியமா பேசுறீங்க? யார அனாவசியமா பேசுறீங்க? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன தம்பி பேசிட்டு இருக்கும்போது சட்டை பிடிக்கிறீங்க? என்ன இதெல்லாம்? அவன் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கணுமா? குமார், கொஞ்சம் பொறுமையா இருப்பா. இத பாருங்க, சம்பந்தம் பேசிட்டோங்கிறதுனால நான் இவ்வளவு மரியாதை நடந்துட்டு இருக்கேன். இல்லாட்டி வெட்டி போட்டு போறேன். எங்க வீட்டு பொண்ணு பூமாரியா? என்னைய பதில் சொல்றீங்க? ஏதோ அடகு வச்ச மாதிரி பேசுற. நீ எல்லாம் ஒரு மனுஷன்.
தான் செத்தாலும் பரவாயில்ல உன் உசுரை காப்பாத்தணும் வந்தாலே அவ மனசு எங்க? நீ மட்டும் நல்லா இருக்கணும், அவ செத்தாலும் பரவாயில்லன்னு வந்துட்டியே உன் மனசு எங்க? ஏணி வச்ச கூட எட்டாது, துரோகி. போதும் குமார், போதும். விட்டுடுங்க குமார். என்னால அங்க எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலைன்னு சொல்றேன். உங்களுக்கு புரியல, சரி புரிய வேண்டாம். பட் இப்போ சொல்றேன், என் தலையை அடமானம் வச்சாவது உங்க பொண்ணை கொண்டு வந்து உங்க வீட்டுல சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. இதுக்கு மேல நீங்க இங்க இருக்கவும் கூடாது, எதுவும் பேசவும் கூடாது. கிளம்புங்க. மாப்பிள்ள, உங்களையும் சேர்த்து தாங்க சொல்றேன். கிளம்புங்க. உங்க பொண்ணு வீடு வந்து சேருது என் பொறுப்பு. புரிஞ்சுதா? போங்க, கிளம்புங்க. வாங்க மாமா. என்னப்பா தூங்கலையா? இல்லம்மா, தூக்கம் வரல. எப்படி வரும்? அவளை அங்க தனியா விட்டுட்டு வந்திருக்கோமேன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பான். அவளை ஒண்ணு நீ தனியா விட்டுட்டு வரலையே, தம்பிதான் கூட இருக்கான்ல, அப்புறம் என்னப்பா கவலை? ஏண்டா, நல்லவங்க கிட்ட நீ நல்லவனா இருந்து ஒரு டாக்டரா நடந்துக்கலாம். இப்படிப்பட்டவங்களுக்கு எதுக்கு இவ்ளோ பச்சாதாபம் காட்டுற? உன்னை கடத்தி வச்சு எங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தினாங்க. இப்ப சூர்யாவை அடைச்சு வச்சிருக்காங்க. இத பாரு கௌதம், முதல்ல அவங்களை வெளியே கொண்டு வரதுக்கு நீ என்ன செய்யணுமோ அதை நீ முதல்ல செய். அந்த தையல ஒரு 4 நாள் கழிச்சுதான் பிரிக்கணுமா? அது நாளைக்கே பிரிச்சா என்ன? நானும் அதான்க்கா யோசிச்சுட்டு இருக்கேன். கரெக்டா தையல் பிரிக்க என்ன டைம் ஆகுமோ அதை தான்க்கா சொல்லிட்டு வந்தேன். பட் இப்போ யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருக்கலாமோன்னு தோணுது. ஏ இப்ப பிரிச்சிடலான்னு சொல்லி பாரு, அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்களா என்ன? தெரியலையேம்மா. ஆனா அவங்கள காண்டாக்ட் பண்ணாதான் என்னால பேசவே முடியும். காயத்ரியும் அவனையும் அங்க விட்டுட்டு வந்தது எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த 4 நாள் போகணும்னு இருக்கு. டேய், நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? அவளை அங்கிருந்து பத்திரமா கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு வந்துடும். நமக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம். என்னடா இவ இப்படி சொல்றாளேன்னு நினைக்காத கௌதம். அவ அப்பாவும் அவ மாமாவும் நம்ம வீட்டுக்கு வந்து பேசுனதெல்லாம் நினைச்சு பாரு. நான் சொல்றது உனக்கே புரியும். அக்கா, பைத்தியம் மாதிரி பேசாதக்கா நீ. பொண்ணு இப்படி முன்ன பின்ன தெரியாத கிரிமினல்ஸை விட்டு வந்தா யாரா இருந்தாலும் கோவப்படதான் செய்வாங்க. அதை போய் பெருசுபடுத்திட்டு இருக்கே. அதுவும் இல்லாம அவ எனக்காக அவ உயிரையே பணையம் வச்சு அந்த இடத்துக்கு வந்திருக்கா. எப்பேற்பட்ட பொண்ணு, அவ அருமை தெரியாம ஏதோ அவ மாமா பேசுனதெல்லாம் பெருசுபடுத்தி பேசிட்டு இருக்க. இவ அதை பெருசுபடுத்தலப்பா, உன் மேல இருக்கிற அக்கறையில தான்ப்பா சொல்றான். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. முதல்ல இருந்தே இந்த சம்பந்தத்துல ஏதோ ஒரு சிக்கல் வந்துகிட்டே தான் இருக்கு. எனக்கு என்னமோ அந்த கடவுள் தான் வேண்டான்னு ஒண்ணு மாத்தி ஒண்ணு இப்படி எச்சரிக்கையா கொடுத்துட்டு இருக்காரோன்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் 2 பேரும் வாயை மூடுறீங்களா? ஏன் கடவுளுக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் சரி, காயத்ரி தான் என் வைஃப். இதுல எந்த மாற்றமும் இல்லம்மா. டேய், உனக்கு எப்படி சொன்னாலுமே புரியாதா? சரிடா, அவ நல்ல பொண்ணாவே இருக்கலாம். ஆனா அவ வீட்ல இருக்கிற ஆளுங்களெல்லாம் பார்த்தா அப்படி தெரியல. கொஞ்சம் கூட ஒரு மரியாதையே இல்லாம யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூட உங்களுக்கு தெரியல. உன்னை யாராச்சும் இப்படி கடத்திட்டு போய் வச்சுட்டு பேரம் பேசிக்கிட்டு இருந்தா நம்ம அப்பாவும் அம்மாவும் இப்படிதான் எல்லாரையும் மரியாதையா டீல் பண்ணிட்டு இருப்பாங்களா?
இங்க பாருங்க, காயத்ரி வேணான்னு நீங்க சொல்ற எந்த ரீசனும் எனக்கு சரியா படல. நீங்க ஏன் திரும்ப திரும்ப என் விஷயத்துல அடம் பிடிக்கிறீங்க? இங்க பாருங்க, என் முடிவுல வேற எந்த மாற்றமும் இல்ல. காயத்ரி தான் இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக. உங்களுக்கு அதுல இஷ்டம் இல்லைன்னா நான் வேற வீடு பார்த்து போவேனே தவிர இன்னொருத்தி இந்த வீட்டுக்கு வர சான்ஸே இல்லை.